தமிழக அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் நிலை, புதிய அறிவிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். கார்த்தி, வணக்கம். இந்த ஆலோசனைக் கூட்டம் தொடர்பான முழு விவரங்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அவரது அறையில் தற்போது மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனைக் கூட்டத்தை நடத்தி வருகிறார். முதல்கட்டமாக 3 நாட்கள் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதில் முதல்கட்டமாக இன்றைய தினம் 14 மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட ஆட்சியர்கள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு 14 மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட ஆட்சியர்கள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் நேரடியாக பங்கேற்றிருக்கிறார்கள். முதலமைச்சருடன் நடைபெறக்கூடிய ஆலோசனைக் கூட்டம் முடித்த பிறகு அடுத்த கட்டமாக தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா அவர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் குறிப்பாக தமிழக அரசு செயல்படுத்தி வரக்கூடிய பல்வேறு நலம் சார்ந்த திட்டங்கள், துறை ரீதியான திட்டங்கள் ஆகியவை ஒவ்வொரு மாவட்டத்திலும் எந்த அளவுக்கு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் வருகிற 24ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது கூட இருக்கிறது. எனவே அந்த கூட்டத்தொடரில் அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய திட்டங்கள், அதே நேரத்தில் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய திட்டங்களின் நிலை என்னவாக இருக்கிறது, கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறதா என பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுடன் கருத்துக்களானது கேட்டு பெறப்பட இருக்கிறது. அதற்காக தான் இந்த 3 நாட்கள் மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடத்த திட்டமிடப்பட்டு அதில் முதல் நாளான இன்று 14 மாவட்டங்களைச் சேர்ந்த ஆட்சியர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். முதல் கட்டமாக முதலமைச்சருடன் ஒரு சிறிய அளவிலான ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு முதலமைச்சர் அவர்கள் அதற்கு பல்வேறு விளக்கங்களை அளிக்க இருக்கிறார் அந்த ஆலோசனை கூட்டத்தில். அதன் பின்னர் தலைமைச் செயலாளருடன் ஒரு விரிவான ஆலோசனை கூட்டத்தை நடத்த இருக்கிறார்கள். இதுபோன்று 3 நாட்கள் இந்த ஆலோசனை கூட்டமானது திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிந்த பிறகு மாவட்ட வாரியாக பல்வேறு நலத்திட்டங்களுக்கான தற்போதைய நிலை தொடர்பாகவும் புதிதாக அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய திட்டங்கள் தொடர்பாகவும் பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.